மாசத்துக்கு ஒரு நாள் வெளியில வரக்கூடிய மரண வாகனம், அந்த மரண வாகனம் இன்னைக்கு வெளியில வந்துச்சு. வரிசையா விபத்து. விஜய் கண்ணு முன்னாடியே பொத்து பொத்து பொத்துன்னு ஆக்சிடென்ட் ஆகுது. மனுஷன் திரும்பி கூட பார்க்கல. அவ்வளவு பெரிய விபத்துகள் ஏற்பட்டு அதுல ஒரு பையனுடைய அப்பா சொல்றாரு, என் மகனுடைய தலையில ரத்தம் உறைஞ்சு போச்சு, மூளையில ரத்தம் உறைஞ்சு போச்சு, சாவ கிடக்குறான். 41 பேரை பார்க்காதா இந்த விஜயா வந்து என் பிள்ளைய பார்க்க போறாரு அப்படின்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் இன்னைக்கு கதறிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி அந்த மாநாட்டு பந்தல் இருக்குல்ல, இந்த தஞ்சாவூர்ல ஏற்பாடு பண்ணியிருந்தாங்களே, அப்படியே அடிச்சுக்கிட்டு பைத்தியகாரத்தனமா உள்ள போறானுங்க. இவ்வளவு ஒரு பைத்தியகாரத்தனமா மிருதன் படத்துல வர ஜாம்பி மாதிரி உள்ள போறத பார்த்தோன்னே நமக்கு வடக்கா மேலாம் மரியாதை வருது. வடக்கெல்லாம் ரொம்ப மோசமான நினைச்சோம், வடக்கானோட இவங்க பெரிய மோசமா இருக்கிறாங்கன்னு சொல்லி வடக்கானங்க மேல அடிக்க மரியாதை வந்துட்டு இருக்குது. பொதுவாகவே விஜய் அவருடைய மீட்டிங்ல வந்து எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் அப்படி இருக்கிறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. இந்த தடவை மனுஷன் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசல. ஏன்னா கூட்டத்துல சங்கீதா வந்துட்டாங்க. விஜயோடைய மனைவி சங்கீதாவை பார்த்தோன்னே விஜய் பேச்ச தடுமாறி அந்த பேப்பர்லாம் அடுத்த பேஜ் எங்க அப்படின்னு தடுமாறக்கூடிய அளவுக்கு அங்க நிலைமைகள் வந்திருக்குது. ஆனா விஜய் எப்பேற்பட்ட தற்குறிகளை உருவாக்கி வச்சிருக்காருன்னு பார்க்கும்போது, அவரு 2 பொண்டாட்டி வச்சிருப்பாரு, 2 பேரை வச்சுக்கிட்டு இருப்பாரு, எத்தனை பேரை வச்சிருப்பாரு, ஒன்னு இல்லாதானே இத்தனை பேரை வச்சுக்கிறான், எங்க அண்ணா வச்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கேடுகட்ட பைத்தியகார கூட்டத்தை தான் இன்னைக்கு விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிறுக்குத்தனங்களோட தான் இன்னைக்கு தஞ்சையில அவருடைய கூட்டம் உருவாகி இருக்குது. இன்னைக்கு ட்விட்டர்ல இருந்து காலையில எல்லா சோசியல் மீடியாவிலுமே மக்களுடைய கருத்து என்னன்னா, இந்த யம வாகனம் வெளியில வருது, யம வாகனம் வெளியில வந்தா எத்தனை பேரை காவ வாங்க போகுது தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதறிட்டு இருந்தாங்க. பதறினா மாதிரியே அந்த வாகனம் இன்னைக்கு அந்த மரண வாகனம் வெளியில வந்தது. கரூர்ல 41 உயிர், விக்கிரவாண்டியில 5 பேர் காலி, அதுக்கப்புறம் மதுரையில் நடந்த கூட்டத்தில் 3 பேர் உயிரிழந்தாங்க. சமீபத்தில் சேலத்தில் நடந்த மீட்டிங்லயுமே ஒருத்தர் உயிரிழந்துட்டாரு. இப்படி தொடர்ந்து இவர் போகக்கூடிய இடங்கள்லாம் மரணங்களும் பலிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த யம வாகனம் எத்தனை பேரை காவு வாங்க போதோ அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கரெக்டா அதே மாதிரி இன்னைக்கு இந்த வாகனம் வரும்போது பொத்து பொத்து பொத்துன்னு உழுறாங்க. அப்படியே பாக்குறதுக்கு நான் அவரை பார்த்துடணும், எப்படியாவது அந்த மூஞ்சை பார்த்துடணும், இவன் மனுஷனா இல்ல வேற எங்கேயாவது வந்து இறங்கி இருக்கானா, இவனுக்கு 2 கை தான் இருக்குதா இல்ல வேற எக்ஸ்ட்ரா கை தான் முளைச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி, ஒரு பொண்டாடி தானே 2 பொண்டாடி தானே, அப்படிதான் உண்மைதான், இந்த மாதிரிலாம் இருக்குதா இல்ல வண்டியில கூட யாரோ உட்காந்துட்டு இருக்கிறாங்களா இப்படிங்கிற மாதிரி இதை பாக்குறதுக்கு பைத்தியகாரத்தனமா போறாங்க. அதுல ஒரு அம்மா ஒண்ணு சொல்லுது, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு வருது, எங்க அவரு எனக்கு அவ்வளவு பிடிக்கும், என் புருஷனோட எனக்கு அவரை தான் பிடிக்கும், கையில வச்சுக்கிட்டேன் குழந்தை, இந்த குழந்தையோட எனக்கு அவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு ஒரு பைத்தியக்கார மனநிலையில ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கும்போது அப்படி வேற சொல்லுது, எங்க அண்ணனுக்கு அவரை வச்சிருந்தா உங்களுக்கு என்ன, இவங்கள வச்சிருந்தா எங்களுக்கு என்ன, எங்க அண்ணனுக்கு நானே கூட பொண்டாட்டியா வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பைத்தியக்கார தற்குறி கூட்டங்கள் இந்த இடத்துல உருவாயிருக்குது. அப்போ அந்த மூஞ்சை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைத்தியக்காரத்தனமான கூட்டம். நம்ம இத்தனை நாளா நினைச்சிருந்தோம், என்னடா வட மாநிலங்கள்ல ஒரு மீட்டிங் நடந்தா பிச்சுக்கிட்டு உள்ள போறானுங்களே, இந்த வடக்கானங்களுக்கு அறிவே கிடையாதா, ஒரு சாமியாரை பார்க்க போனா அடிச்சு பிடிச்சிட்டு உள்ள போறாங்க, ஒரு நடிகனை பார்க்க போனா அடிச்சு பிடிச்சு உள்ள போறாங்க, ஒரு சினிமா தியேட்டர்ல அடிச்சு பிடிச்சு உள்ள போய் எல்லா இடங்களிலுமே கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, வடக்கணக்குல அறிவே கிடையாதான்னு சொல்லி நம்ம இத்தனை நாளா பேசிட்டு இருந்தோம். ஆனா அந்த வடக்கான விட ஒரு முட்டாள் கூட்டம் இங்க தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருக்குது. இங்க கல்விக்கான ஒரு பகுத்தறிவு சிந்தனை நம்ம ஏற்படுத்த வேண்டியது ரொம்பவும் முக்கியம். வடக்கானோட மோசமான ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்குது அப்படின்றத காட்டுற மாதிரி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை நடத்தி முடிச்சு காட்டி இருக்கிறாங்க. அதாவது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது, இவங்களோட பைத்தியகாரத்தனத்தை பார்க்கும்போது, வடக்கான் எவ்வளவு பரவலாடான்னு சொல்லி வடக்கா மேலாம் நமக்கு மரியாதை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அடிச்சு பிடிச்சிக்கிட்டு உள்ள போறானுங்க. அந்த கூட்டத்துல முன்னாடி யார் இருக்கிறா, பின்னாடி யார் இருக்கிறா, கூட்டத்துல ஓடும் போது முன்னாடி ஒருத்தவங்க விழுகுறாங்க, கண்ணு முன்னாடி விழுந்து இருக்கிறாங்களே அவங்கள தூக்கி விடுவோம், நம்ம தூக்கி விடலாம், பின்னாடி வர ஏத்தி அவன் செத்து போயிடுவானே, மிதிச்சு செத்து போயிடுவானே, இப்பதான் 41 உயிரை பலி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம், எந்த அக்கறையும் இல்லை, மிதிச்சுக்கிட்டு உள்ள போறானுங்க. அந்த நடிகர் மூஞ்சை நான் பார்க்கணும், அதனால நான் சினிமாவில் பார்த்துருந்தேன், இன்னைக்கு அவர் மூஞ்சை நான் பார்க்கணும். அந்த நடிகரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவரோட மனைவியோட விஷயத்துல எப்படி நடந்திருப்பாரு, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாங்க சினிமாவில் பார்த்து கொய்யன்னு கத்திக்கிட்டு கிடப்போம், அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு பைத்தியக்காரன மென்டாலிட்டியோட இவ்வளவு பெரிய கூட்டம் உருவாயிருக்குது. சரி, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம் இங்க வருது, இந்த கூட்டத்தையாச்சும் முறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஏதாவது நம்ம செய்வோம், அந்த கூட்டத்துக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டு செய்வோம். எப்போ அப்படி வராதிங்கப்பா, இந்த ஒழுக்கத்தோட வாங்க, ஒரு ஒழுக்கம் முக்கியம், நீதான் நாளைக்கு வளர்ந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை, ஏதாவது ஒழுக்கத்துக்கான ஏதாவது ஒரு பக்குவப்படுத்துவோம், எதுவுமே கிடையாது. நீ இப்படி இருக்க வரைக்கும் தான் என்னால வளர முடியும், நீ இப்படி இருக்க வரைக்கும் தான் என்னால ஹீரோவா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களை கடைசி வரைக்கும் அந்த தற்கொலைகளாக வச்சிருக்கிறது. அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணக்கூடிய டைமிங்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்களேன். மதியானம் 12ல இருந்து 3 மணி வரை கரூர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் விஜய் கூட்டம் நடத்துறாரோ எல்லா கூட்டத்துடைய நேரம் நீங்க போலீஸ் கிட்ட அனுமதி கேட்கறாங்க தெரியுமா, அந்த லெட்டர் படம் வாங்கி பாத்தீங்கன்னா தெரியும். 12 மணி முதல் 3 மணி வரை அப்படிங்கறத அந்த டைமிங் மென்ஷன் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இவருக்கு ஜோசியத்துல நம்பிக்கை அதிகம். ஜோசியக்காரன் அந்த கார்ல போகும்போது நல்லா பாருங்க, கூட ஒரு ஜோசியக்காரர் எப்பவுமே கூட இருப்பாப்புல. அந்த ஜோசியக்காரர் நம்பிக்கை அதிகமா இருக்கிறதால அந்த ஜோசியக்காரர் சொல்லக்கூடிய டைம் இது. அங்க எத்தனை பேர் செத்து போனாலும் பரவாயில்ல,
வெயிலே கிடந்த செத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம், பந்தலுக்கான ஏற்பாடு எதுவுமே செய்ய மாட்டோம். அவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, இவரு கேரவன் ஏசி கேரவன்லேருந்து சொகுசா அப்படி மேலே வந்து ஏறுவார். அவன் வெயிலே நிற்கணும். ஏன்னா ஜோசியக்காரன் சொன்ன டைம் 12 மணிலேருந்து 3 மணிக்குள்ள தான் பேசணும்னு சொல்லி ஜோசியக்காரன் சொன்னதால இவருடைய ஜோசிய நம்பிக்கைக்காக, அந்த மூட நம்பிக்கைக்காக இங்கே பல பேர் இங்கே முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. முட்டாளாக்குனது மட்டும் இல்லாம பல பேரை முடவர்கள் ஆக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது கை கால் இல்லாத முடவர்களா இன்னைக்கு விஜய் மாத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கார், விஜயோட கார் போது அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த முகத்தை பார்க்கணும்னு சொல்லி பின்னாடி ஓடுறாங்க. போகக்கூடிய இடங்கள்ல ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா இவனுடைய கவனம் முழுக்கவே அண்ணா ஐயோ செல்ஃபி எடுக்கிறேன் அண்ணா, இந்த செல்ஃபி எடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம்னு சொல்லி அண்ணா உண்ணான்னு கத்திட்டு போனாங்க. முன்னாடி என்ன இருக்கு எதையுமே பார்க்காம போய் அடிச்சுக்கிட்டு உழுறான். இவன் அடிச்சுட்டு உளுந்தோடனே பின்னாடி இவனை மாதிரி வேகமா வரான்ல, ஏன்னா இந்த வாகனம் வேகமா போயிட்டு இருக்குது. அப்ப இவனை மாதிரி வேகமா வரக்கூடிய வாகனங்கள் பின்னாடி வந்து அடிச்சல கீழே உழுவுறான். கீழே உளுந்ததுல ஒவ்வொருத்தனுக்கு கை உடஞ்சு போச்சு, ஒருத்தனுக்கு கால் உடஞ்சு போச்சு, ஒருத்தருக்கு தலையில அடிபட்டு போச்சு. ஒரு பையன் கீழே விழுந்து அவனால காலை தாண்டி எந்திரிக்க முடியல. அதாவது காலில் அடிபட்டா இன்னொரு காலில் ஊண்டியாச்சும் எந்திரிப்போம்ல, இவனால காலை தரையில கூட ஊண்ட முடியல. காலில் சரியான அடிபட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு பாதிப்பு. இன்னொருத்தன் ரோட்ல விழுந்து போய் கிடக்குறான், அவனால எந்திரிக்க முடியல. ஒரு பையன் கீழே விழுந்து கிடக்குறான், அவனுக்கு சுய நினைவே இல்லை, சுத்தமா அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு. இந்த அளவுக்கு வரிசை விபத்துகள் விஜயோட கண்ணு முன்னாடியே நடக்குது. சரி வண்டியை நிறுத்தி என்ன ஆச்சுனாச்சும் பார்ப்போம், என்ன ஆச்சு அவங்களுக்கு மீட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி அனுப்புவோம். முதலமைச்சர் வரும்போதோ அக்கா கனிமொழி வரும்போதோ எத்தனையோ விபத்துகள் நடக்கும்போது வண்டியை நிறுத்தி அவங்கள பத்திரமா ஏற்றி அனுப்பிவிடும். ஏங்க பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் போகும்போது கூட இப்படி நடந்துச்சு, அண்ணாமலை போகும்போது கூட. இதுதானே ஒரு அரசியல் நாகரிகம். நீ அரசியல்வாதியா இல்லாம முதல்ல நீ மனுஷனா இருக்கணும்ல. கண்ணு முன்னாடி விழுவுறான், ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்களை எடுத்து அவங்களை சேஃப்டி பண்ணி விட்டுட்டு போவோம், இல்ல இனிமே இந்த மாதிரி வராதுன்னு சொல்லி அறிவுரையாச்சும் செய்வோம். எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ இப்படி அடிபட்டு நீ தற்கொலையா இருக்க வரைக்கும் தான் என்னால இங்க நான் களத்துல நிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து, தன்னோட சுயநலத்தை மட்டுமே உணர்ந்து, கண்ணு முன்னாடி பொத்துன்னு விழுந்தாலும் சரி இப்படி 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 டாட்டா காட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. கீழே விழுந்தாங்களே இந்த பசங்க, இவங்களோட நிலைமை என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல ஒரு பையனோட பேரு விக்னேஷ் அருண். அது அருணா இல்ல ஹாருனான்னு சொல்லி தெரியல, ஏதோ ஒரு பேரு. இந்த விக்னேஷ் அருண் இந்த 2 பேர் பசங்க பிகாம் 3rd இயர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜுக்கு போறேன்னு சொல்லி தான் காலையில் 7 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பிருக்கிறாங்க. பசங்க 7 மணிக்கு கிளம்பிருக்காங்க. அவங்க அப்பா அத்தனைக்கும் பேட்டரி பைக் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா பேட்டரி பைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவுக்கு மீடியம் ஸ்பீடு தான் அந்த பைக்கு போவோம் அப்படிங்கிறதால அந்த பைக்கை கொடுத்துருக்காரு. ஆனா அந்த பைக்கை விட்டுட்டு வேற ஒரு பைக்கை எடுத்துட்டு போயிருக்கிறானுங்க. எடுத்துட்டு போயிட்டு அந்த விஜயை பார்க்கறேன் போய் அங்க போய் இடிச்சு விழுந்ததுல ஆக்சிடென்ட் ஆகி பின்னந்தலையில் அடிபட்டு இன்னைக்கு மூளையில ரத்த கசிவு. விக்னேஷுக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு வெறும் 20 வயசு பையன், படிக்க வேண்டிய பையன். அடுத்து இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் போது அவன் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அப்பேற்பட்ட பையன் இன்னைக்கு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா சாதாரண பால் வியாபாரி, பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு சாமானிய பால் வியாபாரி. அவரு இன்னைக்கு சொல்றாரு, இவ்வளோ என் பையன் காலேஜுக்கு போறான்னு சொல்லி தான் போனான், இது அவனா விஜய பார்க்க போயிட்டானா இல்ல காலேஜ்ல இருந்து அனுப்பி வச்சாங்களா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் காலேஜ்ல இருந்து அனுப்பி வச்சாங்கன்னு தெரியலன்னா, சமீபத்தில் ஜேபிஆர் காலேஜ்னு நினைக்கிறேன், அந்த காலேஜில் ஒரு அம்மா எந்திரிச்சு போய் விசில் எடுத்து ஊதி காட்டுது. விசில் எடுத்து ஃபூன்னு ஊதி காட்டிட்டு, புரியுதா இதுக்கு அர்த்தம் தெரியுதா அப்படிங்குது. ஏன்னா அவங்களோட காலேஜ் வந்து பல ஏரி நிலங்களை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. அதன் பேர்ல இப்ப சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்தாங்க. அந்த காண்டுல இப்ப விஜய் வரணும், அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களுடைய மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கறதால விசில் எடுத்து ஊதி காமிச்சு, புரியுதா நான் என்ன சிக்னல் சொல்றேன் தெரியுதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒரு மாணவர்களுக்கு அறிவுரையும் சொல்லுது. அந்த அறிவுரை கேட்டுக்கிட்ட அறிவுரை கேளுங்களேன். பொண்ணுங்களா பசங்களை நல்லா பார்த்துக்கோங்க, பசங்களா பொண்ணுங்களை டபுள் மடங்கா நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய கேடுகட்ட அறிவுரை. பொண்ணுங்களா நீங்க பசங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, பசங்களா நீங்க பொண்ணுங்களை டபுள் மடங்கு சந்தோஷமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட கேடுகட்ட அறிவுரைகள் சொல்றதாலதான் ஒருவேளை காலேஜ் சார்பில் இருந்து இதை அனுப்பியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எனக்கு தெரியல, நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பையன் எனக்கு 2 பசங்க ட்வின்ஸ், விக்னேஷ் குமரேஷ் 2 பசங்க. அதுல விக்னேஷ் சின்னவன், அவன் தான் இப்படி போய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு 2 நாளைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கூட ஒரு பையன் அருண் போனான் இல்லையா, அவனுக்கு முதுகுல அடிபட்டு முதுகுல உடனடியாக ஆபரேஷன் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா விக்னேஷ் ஐசியூல சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறான். 2 நாளைக்கு என்னன்னே சொல்ல முடியாது, சீரியஸ் கண்டிஷன். அதுக்கு அடுத்து அந்த 2 நாள் கழிச்சு தான் என்னன்னே சொல்ல முடியும் சொல்லக்கூடிய அளவுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆபரேஷன் செய்யற அந்த விக்னேஷோட மருத்துவ செலவுக்கு இப்போ உடனடியாக மட்டுமே 2 லட்ச ரூபா தேவைப்படும் சொல்லி ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்க. சரிங்க ஐயா, இந்த 2 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குதா அப்படின்னு கேட்டா, நான் சாதாரண பால் வியாபாரம் செய்கிறவங்க. சமீபத்தில் தான் என் மனைவிக்கு வந்து ஹார்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. காவேரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து கிட்டத்தட்ட 12 லட்ச ரூபா செலவு பண்ணேன். கையில் இருக்கலாம் வித்து ஏதோ பண்ணிட்டேன். இப்போ பிள்ளைய நான் காப்பாற்றி ஆகணுமே, காப்பாற்றி அவள் திருந்தி வந்தாதான் இனி இது மாதிரி எங்கேயுமே போகக்கூடாது, குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கணும், அந்த பொறுப்பு அவனுக்கு வரணும் இல்லையா.
அந்த பொறுப்பு அவனுக்கு வரணும்னாச்சும் அதுக்காச்சும் நான் என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்படுத்தாகணும், எதையோ விற்கிறேன், கையில இருக்கிறத விற்கிறேன், கடன் வாங்குறேன், என்ன பண்ணி என் பிள்ளை எப்படியா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை அங்க கதறிட்டு கிடக்குறாரு. அந்த மனுஷன் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாரு. அவரால் எதுவுமே முடியல. அவருடைய பேச்சு, அவரோட உடல் மொழியை பார்த்தாலே எவ்வளவு அதிர்ச்சியாய் நிக்கிறாரு அப்படிங்கிறது அந்த இடத்துல தெரியுது. அப்ப கேட்கறாங்க, விஜய் தரப்புல இருந்தோ இல்ல அவங்களோட கட்சி தரப்புல இருந்தோ ஏதாவது உங்களுக்கு உதவி செஞ்சாங்களா, வந்து ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் சொல்ற அடுத்த வார்த்தை தான், எவனும் வரமாட்டான் சார், எவனுமே வரமாட்டான். 41 உயிர் போச்சு, அன்னைக்கே வராதவனா இன்னைக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு தெளிவா அந்த மனுஷன் அந்த இடத்துல அவ்வளவு ஆதங்கத்தோட அவ்வளவு வலியோட அந்த இடத்துல பேசுறாரு. இன்னைக்கு சொல்றாங்களே ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு, ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்களே, ஒவ்வொரு வீட்டுல இதான் நிலைமை. ஒவ்வொரு வீட்லயும் தற்கொலை இருக்குது. ஆனா அந்த தற்கொலைகளை பெற்றவங்க இந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. இப்படியே என் பிள்ளைய விட்டா தற்கொலையா போயிடுவானே, இவனோட எதிர்காலம் என்ன வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றவங்களும் இன்னைக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இந்த பால் வியாபாரம் செய்யக்கூடிய பாண்டியன் சொல்லக்கூடிய இந்த பால் வியாபாரிக்கு ஏற்பட்டிருக்க நிலைமை. அந்த பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுது தெரியல. காரணம் என்னன்னா, அந்த நடிகனை பார்க்க போறேன்னு இருந்து அங்க பார்க்க போற அந்த நடிகனும் அந்த மக்களுக்கான ஒரு முறையான வழிகாட்டல் எதுவுமே செய்யாம, ஒரு அரசியல் ரீதியாக அவங்க அரசியல் படுத்தாம எதுவுமே செய்யாததால இப்படி பல மாணவர்கள், பல இளைஞரோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா மாறி போயிருக்கு. அதுல ஒரு கூட்டத்துல ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, இந்த மாதிரி விஜய் மேல இந்த மாதிரி விவாகரத்து மேட்டர்லாம் ஆச்சு, அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, அவர் யாரை வேணாலும் வச்சுக்கிட்டு இருக்க போறாரு, ஒண்ணுக்கு 2 பேரை கூட வச்சுக்கிட்டோம், ஏன் நானே கூட பொண்டாட்டியா போறேன், ஏன் ஒண்ணும் இல்லாத குப்பை வர்றவங்கள 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கிறான், இவருக்கு 2 பேர் வச்சிருந்தா இவருக்கு என்ன குறை, எத்தனை பேர்னாலும் வச்சுட்டு எங்க கையில இருக்குது நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமா ஒரு சின்ன பொண்ணு பேசுது. அதுக்கு 15-16 வயசு தான் இருக்கும். இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமா, அறிவு கட்டத்தனமா ஒரு மூதேவி பேசுது அப்படின்னா, இது எப்பேற்பட்ட ஒரு கூட்டத்தை இன்னைக்கு விஜய் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. கூட்டத்துல அடிச்சு புடிச்சிட்டு வராங்க, வாகனம் ஓட்டும் போது ஒரு முறையா ஓட்ட தெரியல, அந்த அப்படியே நடிகை சொல்லி ஒரு பைத்தியக்கார மனநிலை வாழ்றாங்க. கார் இருக்குதுங்க, ஒரு கார் இருக்குது, காருக்கு மேல ஏறி நின்று ஆடுறாங்க, ஐயோ எங்க அண்ணனை பார்த்துட்டேன், அவர் மூஞ்ச பார்த்துட்டேன், வானத்துல இருந்து வரீங்க தேவ தூதர் அவர் மூஞ்ச நாங்க பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்காங்க. காருக்காரன் இறங்கி அவனை அடிக்கிறான், இறங்கடா காரை விட்டு இறங்கடா சொல்றான். கார் இந்த இடத்துல அப்படியே நெளிஞ்சு போச்சு. பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த மிருதன் படத்துல எல்லாருக்குமே ஜாம்பியா மாறிடுவாங்க திடீர்னு. அந்த ஜாம்பியா மாறின ஒருத்தனை கடிச்சு வச்சுட்டு அப்படியே பேய் மாதிரி அலைவாங்க தெரியுமா, அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் மாதிரி தான் இன்னைக்கு இருந்தது. அப்படியே பேய் மாதிரி ஒருத்தர் அலையும் போது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மீடியாக்களான தொடர்ந்து இதை பிம்பப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் வந்தார், அவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது, இவ்வளவு பெரிய கூட்டம் வந்தது அப்படின்னு. அவ்வளவு பெரிய கூட்டம் இல்லாத எந்த கட்சி வந்தாலும் கூட்டம் வரதான் செய்யுது. சமீபத்தில் திமுக அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்டி காமிச்சாங்க, அது அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தது. தமுமுக இப்ப சமீபத்தில் நடந்த அவங்க ஏற்பாடு செஞ்ச கூட்டம் இதோட பிரம்மாண்டமான கூட்டம் நடந்தது. ஏன் தேமுதிக நடத்தினாங்கள கூட்டம், இதோட இந்த மாதிரியான கூட்டம் வந்தது. அப்ப எல்லா கட்சிகளுக்குமே கூட்டம் வரது இயல்புதான், கூட்டம் வரதா செய்யும். ஆனா இது என்னன்னா, சினிமா தியேட்டர்ல கத்திருந்தா கூட்டம், ஒரு சினிமா தியேட்டர்ல 500ல இருந்து 1000 சீட் வரைக்கும் இருக்குமா? இப்ப தஞ்சாவூர்ல மீட்டிங் நடந்துச்சு. தஞ்சாவூர்ல எத்தனை சினிமா தியேட்டர் இருக்கு? அப்ப அத்தனை சினிமா தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு பாக்குறது ஒரு கூட்டம் போவாதா? குறைஞ்சது 10,000ல இருந்து 20,000 பேர் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஷோ போவான்ல, அதுல இருந்து ஒரு 5,000 பேர் தான் இங்க வந்தான். மொத்தம் போய் அவங்க அனுமதி கேட்டது 5,000 பேர் தான். 5,000 பேர் முறைப்படுத்தப்படாத ஒரு கூட்டம்ங்கிறதால முண்டி அடிச்சுக்கிட்டு உள்ள போனான். அவ்வளவுதான், ஒரு 5,000 பேர் தான் அந்த இடத்துல வந்தா. சினிமா தியேட்டர்ல இருக்க கூட்டத்தை விட இது கம்மியான கூட்டம் தான். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய டோட்டல் சினிமா தியேட்டருக்கு வர கூட்டத்தை விட இது ஒரு கம்மியான கூட்டம் தான். ஆனா மீடியாக்கள் இதுக்கு ஒரு பிம்பத்தை கொடுத்து ஒரு பிரம்மாண்டமா அதை காட்ட இன்னும் நம்ம டிவியில வந்துருமா, நம்ம இதை போட்டோ எடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு முறைப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறதா இந்த இடம். சரி, தொண்டன் தான் முறைப்படுத்தப்படலை, தொண்டனுக்கு அரசியல் அறிவு தெரியல, சின்ன பசங்க அவனுங்க, அந்த கட்சியோட தலைவருக்காச்சும் ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் இருக்கானா? அவருக்கு அது கூட சுத்தமா தெரியல. வெறும் திமுக எதிர்ப்பு இதை தான் பேசுறாரே தவிர வாயில தப்பி தரவேறி பாஜகன்ற வார்த்தை கூட வர மாட்டேங்குது. இன்னைக்காச்சும் ஜனநாயகன் படத்தை முடக்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு தவிர, யாருப்பா முடக்குனா? ஜனநாயகன் படத்தை முடக்குனாங்க, ஓகே. கரூர்ல அழுத்தம் தராங்கன்னு சொல்லி பேசுறாரு, ஓகே. இதெல்லாம் யார் செய்யறா? யார் அழுத்தம் கொடுக்குறா? யார் படத்தை முடக்குனா? இந்த ஒரு வார்த்தை, அந்த பாஜக அந்த வார்த்தை ஒரு வாயில வர மாட்டேங்குது. இவரு தான் நாளைக்கு தமிழ்நாட்டை வந்து காப்பாத்தி கிழிக்க போறாராம். மேடையில ஏறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு மேடையில பார்த்தோம்னா விஜய் ஏறும் போதே சிரிச்சுக்கிட்டு ஏறாரு. கூட்டத்தை பார்த்தா சிரிக்கிறாரு, மூஞ்சில ஆடல, அப்படியே சிரிக்கிறாரு. ஒரு செயற்கைத்தனமான சிரிப்பா தான் இருக்கு. மனசு நிறைய கூட்டம், எனக்காக ஒரு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லி மனசு நிறைய சந்தோஷமான எந்த ஒரு கூட்டமும் இல்ல. அப்படியே சிரிக்கிறாரு, அது நடிப்பு தான் தெரியுது, ஒரு செயற்கைத்தனமான சிரிப்பு. ஏன்னா உள்ள அவ்வளவு வலி இருக்குது. இன்னைக்கு மனைவி அவரை நாரடிச்சு போயிட்டாங்களே, அவர் மேல விவாகரத்து புகார் கொடுத்துட்டாங்களே, இவர் ஒரு சைக்கோத்தனமா செயல்பட்டாரு, என்ன வந்து அவருடைய திருமணம் மீறிய உறவு இருந்ததால அதை நான் கண்டிச்சதால என்னை வீட்டுல தனிமைப்படுத்தி வச்சாரு, எனக்கு தர வேண்டிய பண உதவி, எனக்கு பொருளாதார உதவி எதுவுமே செய்யாம என்னை சித்திரவதை செஞ்சாரு, அந்த நடிகை கூட எடுக்கக்கூடிய போட்டோவெல்லாம் சோசியல் மீடியா அப்லோட் பண்ணி எங்களை மன ரீதியாக காயப்படுத்துறாங்கன்னு சொல்லி என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அது இன்னைக்கு இவரோட அரசியல் வாழ்க்கை நாரி போச்சு. அதனால இன்னைக்கு அவர் கூட்டத்தில் ஈயாடலை. இவரு ஒரு கணக்கு போட்டிருந்தாரு, நாங்க ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு ஒரு கணக்கு போட்டாரு. எந்த கட்சியுமே அதை மதிக்கல.
சரி கடைசியில காங்கிரஸ் ஆச்சு ஒரு பக்கம் போயிடுவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் திமுக அதிக அளவுல சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. திமுக அவங்க கேட்ட அளவுக்கு சீட்டு தரல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது, அப்ப காங்கிரஸ் ஆச்சு கடைசி நேரத்துல போயிடுவாங்களா, இந்த தஞ்சாவூர்ல இன்னைக்கு நடந்த இந்த கூட்டத்துல காங்கிரஸ் போய் ஜாயின் பண்ணிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நேரத்துல இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு இடி என்னன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி உறுதியானது. காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் 28 சீட்டு ஒதுக்கப்பட்டது, ஒரு ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கப்பட்டது, கூட்டணி உறுதி செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தி. இது விஜய்க்கு தலையில விழுந்த இடினே சொல்லலாம். இப்ப விஜயை நம்பி யாருமே இன்னைக்கு விஜய் பக்கம் போல. அவர் நீ ஆட்சியிலே பங்கு கொடுத்தாலும், அதிகாரத்துல பங்கு கொடுத்தாலும், ஏன் முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தா கூட உன்னை நம்பி யாருமே வரதில்ல. உன்னை நம்பி வரக்கூடிய கூட்டத்தையும் உன்னால காப்பாற்ற முடியல. உன் மனைவியே உன் மேல இவ்வளவு பெரிய புகார் சொல்றாங்க. நான் உன்னை நம்பி வந்தா அது தற்கொலைக்கு சமம். காங்கிரஸ் உடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய கோபண்ணாவே இந்த கருத்தை சொன்னாரு. விஜய் பக்கம் நாங்க போக மாட்டோம், விஜய் கூட போய் சேர்றதுன்றது அது தற்கொலை முயற்சிக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொன்னார் இல்லையா. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குது. ஆனா மேடையில ஏறினதுல திமுக எதிர்ப்பை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல விஜயோட பேச்சுல இன்னைக்கு பெரிய ஒரு தடுமாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. அவர் எப்பவுமே வழக்கமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு சேஃப்டியே இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சார் அப்படிலாம் விஜய் பேசுவாரு. இந்த தடவை பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வரல. பெண்கள்ன்ற டாபிக் அந்த இடத்துல வரல. காரணம் என்னன்னா, இங்க அவருடைய மனைவி அவர் மேல கொடுத்திருக்கக்கூடிய புகார். பெண்களுக்கு பாதுகாப்புலன்னு ஒரு வார்த்தை சொன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியா நாரி போயிருவாரு. அப்ப முதல் உன் மனைவியே உன்னால வச்சு வாழ முடியல, உன் மனைவியே உன் மேல இவ்வளவு பெரிய புகார் கொடுத்திருக்காங்க, நீ எல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேச போறியா அப்படின்ற அடுத்த கட்ட கேள்வி விஜய் நோக்கி நகர்ந்தோங்கிறதால கடைசி வரைக்கும் பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இதுல கூட்டத்துல ஒரு பையன் என்ன பண்ணா, எல்லாம் விஜயோட போட்டோ தூக்கி காட்டுவாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் விஜய் சங்கீதாவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ தூக்கி காட்டிட்டான். அந்த இடத்துல தூக்கி காட்டினா மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. அவர் ஆடி போயிட்டு அடுத்த பேச்சு வரல மனுஷனுக்கு. அப்படியே பேசிட்டு இருக்கும் மறந்துட்டாரு. உடனே வழக்கம் போல இந்த பேச்சு மறந்துட்டு பேப்பரை சரி பண்ணாரு. அந்த மாதிரி பேப்பரை சரி செய்யற மாதிரி கொஞ்ச நேரத்துல மனுஷன் ஜர்க் ஆயிட்டாரு. அதனால தஞ்சாவூர் கூட்டத்துல சங்கீதா பூந்துட்டாங்க, விஜய் திணறடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல செய்திகளை இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. ஆனா இருந்தாலும் அந்த திமுக எதிர்ப்பு, பாஜக பத்தி பேச மாட்டேன், திமுக எதிர்ப்பு தான் பேசுவோம் அப்படின்பாருல. இன்னைக்கு சொல்றாரு, ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தின்னு இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு புதுசா ஒரு கதையை இன்னைக்கு கொண்டாரு. அந்த அரசியல் படுத்தப்படாத அந்த சின்ன பசங்கள்ட்ட அந்த திமுக எதிர்ப்பை ஒவ்வொரு நாளும் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி கொடுக்குறாரு. இல்ல நான் என்ன கேக்குறோம், ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்திங்கிறல முதல்ல இந்த ஓம்ன்ற வார்த்தையை சொல்ல உன் படத்தை முடக்கி வச்சுக்கிறாங்க. ஆபரேஷன் OM அப்படின்னு சொல்ல அந்த OM இங்கிலீஷ் வேர்டு OM அந்த வேர்டை வச்சுக்கிட்டு இன்னைக்கு உன் படத்தையே முடக்கி வச்சு OM அப்படின்னா ஓம் அது இந்து மதத்தை குறிக்குது, ஜனநாயகன் படம் இந்து மதத்தை இழிவுபடுத்துது அப்படின்னு சப்பா காரணத்தை வச்சு உன் படத்தை போட்டு முடக்கி வச்சிருக்காங்களே. அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பாஜக என்ன முடக்கி வச்சிருக்காங்க, இப்படி அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாஜக எதிர்த்து ஒரு வார்த்தை பேச துப்பு இருக்குதா? அதை பத்தி பேசுறதுக்கு வாக்கு இல்ல. அவ்வளவு பெரிய தொடநடிங்க. ஆனா இந்த இடத்துல ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தியா. கடைசியா பார்த்தோம்னா விஜயோடைய வழக்கமான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்கும். இவர் மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லப்படுதோ அதை அப்படியே அவங்க பக்கம் திருப்பி விடுவாரு. அந்த மாதிரி இந்த தடவை என்ன செஞ்சாருன்னா, இந்த மாதிரி என் மேல எப்போ பார்த்தாலும் பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, கரூர் விஷயத்துல ஜனநாயக விஷயத்துல பழி சொல்றாங்க. திமுகவும் பாஜகவும் அப்ப கூட பாஜகன்னு சொல்லல, திமுகவும் அவங்களுமா. அவங்கன்னா எவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா? அவங்களும் சேர்ந்து 2 பேரும் போன்ல பேசிக்கிறாங்களா. இந்த மாதிரி நீ அந்த விஷயத்துல முடைக்கிற, நான் இந்த விஷயத்துல நான் இவங்களை முடைக்கிறேன், 2 பேருமே பேச விடாம ஆக்கலாம், ஓவர் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போன்ல பேசுறாங்க சொல்லி மனுஷன் அப்படியே பேசி ஒரு மாதிரி கதறாரு. ஒரு மாதிரி கதறி என்னடா ஆச்சு இந்த மனுஷனுக்கு, தண்ணிக்கு நீ கொடுக்கடா அவருக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மாதிரி கதறிட்டாரு. அப்புறம் தான் நிறைய பேர் சொன்னாங்க, ஏய் அந்த பெட்டிஷன்ல சங்கீதா மென்ஷன் பண்ணாங்களே டிவோர்ஸ் பெட்டிஷன்ல, இவர் ஒரு சைக்கோத்தனமான இருக்குது, இவருக்கு ஒரு சைக்கோ மனநிலை இவருக்கு இருக்குது, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லி சங்கீதா சொன்னாங்களே. அதுதான் ஞாபகம், ஓ இதுதான் அதுவா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்படி இருந்தது. திமுக இவங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுறாங்களாம். இன்னைக்கு திமுக தனியா நின்று எவ்வளவு சாதனைகள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் நல திட்டங்கள் எவ்வளவு திட்டங்களை இன்னைக்கு நடைமுறைத்திட்டு இருக்காங்க. ஒண்ணு மகளிர் உரிமை தொகை, மகாராஷ்டிரால இங்க தமிழ்நாடு பார்த்து அப்படியே காப்பி அடிச்சு மகளிர் உரிமை தொகை அவங்களும் கொடுத்தாங்க. மாசம் 1000 ரூபாய் தரன்னு கொடுத்தாங்க. அவங்களால 2 மாசத்துக்கு மேல நடைமுறைப்படுத்தவே முடியல. ஆனா இன்னைக்கு இத்தனைக்கு ஒன்றிய அரசு அவங்களுடைய ஆட்சி தான், டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்லுவாங்களே, அதுதாங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் நிதி முடக்கப்பட்டு கல்விக்கான நிதி, மெட்ரோ ரயிலுக்கான நிதி, மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி பகிர்வு எல்லாமே நிறுத்தப்பட்டுமே இங்க மக்களுடைய விஷயத்துல எந்த வகையிலுமே சமரசம் செய்ய மாட்டோம். நீ தேர்தல் காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்தினா கூட நான் 5 மாசத்துக்கு சேர்த்து அந்த தொகையை கொடுப்பேன்னு சொல்லி இவ்வளவு துணிச்சலா இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவரோட பேச்சுல இன்னொன்னே சொல்லி காமிச்சாரு, இவங்க அதிகமா கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கி திவால் ஆகிட்டாங்க அப்படிங்கிறாரு. பைத்தியகார பசங்களா, இங்க கடன் வாங்கி இருக்கிறது இந்த மாநிலத்தோட சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை தராத போது கடன் வாங்கி இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கடன் உடனே நீயே நானும் போய் கேட்டா கடன் தந்துட மாட்டான். உத்தரப்பிரதேசம் பீகாரை போய் கடன் கேட்டா கடன் கொடுத்துட மாட்டான். எந்த மாநிலத்துல வளர்ச்சி இருக்குதோ
எந்த மாநிலத்துக்கு கடன் கொடுத்தா நமக்கான வட்டியை முதல்ல சேர்ந்து வருமோ அந்த மாநிலத்துக்கு கடன் தருவான். ஒன்றிய அரசு இவ்வளவு நிதிகளுமே முடக்கணும் போதும் இன்னைக்கு தமிழ்நாடு வெவ்வேறு நாடுகள்ல இருந்து கடன் வாங்கி அந்த கடன் மூலியமா சரியான உள்நாட்டு உற்பத்தியை சரியான முறையில நடத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 மாநிலமா 11.69 விழுக்காடு அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியில இந்த அளவுக்கு உயர்ந்து போயிருந்து இந்தியாவிலே முதல் மாநிலமா உயர்ந்திருக்கு. இந்த முதல் மாநிலம்ன்றத நம்மளோ இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களை யாரும் சொல்லல. எந்த ஒன்றிய அரசு நிதியை தராம இருக்கோ அந்த ஒன்றிய அரசே சொல்றாங்க இவங்க தான் இந்தியாவில் டாப்ல இருக்கிறாங்க, நம்பர் 1 இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி இங்க ஒரு நடத்திட்டு இருக்கும்போது அப்போ விஜய் இதனாலதான் இதை பத்தி எதுவுமே பேச முடியாதால்தான் விஜய் எங்க கிறுக்குத்தனமா இந்த இடத்துல கதறிட்டு கிடக்கிறாருன்னே கூட சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வரக்கூடிய தேர்தல் இந்த கிறுக்குத்தனங்களுக்கும் ஒரு நியாயமான அரசியலுக்கு நடக்கக்கூடிய ஒரு போட்டினே சொல்லலாம். டிவிகேவுக்கும் டிஎம்கேக்கும் நடக்கிற போட்டிங்கிறார்ல, உண்மையில கிறுக்குத்தனத்துக்கும் பகுத்தறிவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி. ஏன்னா இன்னைக்குமே பாருங்க, அதிமுக கூட போய் பாஜக போய் சேர்ந்த உடனே அதிமுக மீட்டிங்ல இன்னைக்கு பெரியாரோட படம் வைக்கிறது இல்ல. அதிமுக பெரியாரோட படம் வைக்க கூடாது அப்படின்னா உடனே அதிமுக அதை நீக்கிறாங்க. பாஜக சொன்னா உடனே நீக்கிறாங்க. இந்த அளவுக்குலான ஒரு கூட்டம். ஜெயலலிதா இருக்கும் போதாச்சும் ஓரளவுக்கு ஒன்றிய அரசை எதிர்த்து பேசுவாங்க, இந்த லேடியா அந்த மோடியா பாத்துக்கலாம்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அதிமுக அந்த அளவுக்கு சரிவு சந்திச்சிருக்கு. விஜய் இவரு டைரக்டா இவர் சிபிஐ மூலியமா ஒரு அழுத்தம் கொடுத்தாலும் ஜனநாயகன் படத்தை முடக்கினாலும் இவரும் வாயை திறந்து பேச மாட்டாரு. அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது தனி ஒரு மனிதனா தனி ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு அந்த டெல்லி எதிர்த்து பாஜகவை எதிர்த்து இவ்வளவு துணிச்சலா கொள்கை ரீதியா எதிர்த்துட்டு இருக்காங்க. மோடி அரோட அந்த பாஜகவுடைய அந்த மதவெறி கோட்பாட்டை இந்த அளவுக்கு சித்தாந்த ரீதியா திமுக எதிர்க்கிறாங்கன்னா அந்த திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தகுதியான ஒரு கட்சி அப்படிங்கறத நீங்க நினைச்சுக்கணும். விஜய் அந்த மீட்டிங்ல சொல்றாரு 2வது முறைலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அவங்க அப்பாவாலே ஆனாலும் பட்டினாங்க, அப்பாவாலே முடியல அவங்களால முடிஞ்சிருமா அப்படிங்கிறாரு. அதான் விஜய் மாதிரியான பல பேருக்கு வரக்கூடிய தேர்தல் தமிழ்நாடு மக்கள் ஒரு பாடம் நிரூபிச்சு காட்டுவாங்க. ஏன்னா இந்த எச் ராஜா மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, ஸ்டாலினோட ஜோசியத்தை அலசி பார்த்துட்டேன், அவரோட ஜோசியத்தில் முதலமைச்சர் ஆகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அந்த ஜோசியம் எல்லாம் பொய்யாகக்கூடிய விதத்துல ஸ்டாலின் முதலமைச்சராகி இன்னைக்கு இந்தியாவுக்கே சிறந்த ஒரு முதலமைச்சராக செயல்படுறாருல. அந்த மாதிரி விஜய் மாதிரியான பல பேருடைய பேச்சுமே இங்க தவிடுபடி ஆக்குற மாதிரி 2வது முறை இங்க திமுக ஜெயிச்சா மட்டும்தான் இந்த தமிழ்நாடு சிறப்பான ஒரு முறையில் வழிநடத்தப்படும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு வரதுக்கு முதல் கமெண்ட்ல நம்ம பேட்டை டிவியோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இணைஞ்சிட்டாலும் அன்றாட அரசியல் சம்பந்தமான அப்டேட்டுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.